நத்திங் ஒரு புது பிராண்டாக இருந்து வருஷத்துக்கு ஒரு சில ஃபோன்ஸ் தான் லான்ச் பண்ணிட்டு இருந்தாலும் போன வருஷம் எதிர்பார்க்காத மாதிரி அவங்க CMF சப் பிராண்டில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க, CMF Phone 1. ஸோ அந்த ஃபோனோட ஃபாலோ அப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபோன் CMF Phone 2 Pro. ஸோ இப்போ அந்த Phone 2 Proவில் என்ன மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோக்கு போகலாம். ஸோ இங்கே இருக்கிறதுலையே பெரிய சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பில்டுன்னு சொல்லலாம். இப்போ Phone 1ல் மாடுலாரிட்டி, அந்த பேக் பேனல்ஸ் மாற்றுறது, அங்கே நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஆக்சசரிஸ், இதெல்லாம் ஒரு மேஜர் செல்லிங் பாயிண்ட். ஆனால் அது ஒரு ஃபர்ஸ்ட் ஜென் ப்ராடக்ட். ஸோ சில விஷயங்கள் ஃபீட்பேக் எடுத்து நாங்கள் மாற்றிருக்கோம் அப்படின்னு நத்திங் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு விஷயங்கள் அவங்க அங்கே பிரச்சனையாக பார்த்தாங்க. நம்பர் 1, இந்த ஸ்வாப்பபிள் பேக்ஸ் இருக்கிறதுனால யூசர்ஸ் கேட்குற அளவு ஃபோனை ஸ்லிம்மாக எங்களால் வைக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. நம்பர் 2, அந்த ஆக்சசரிஸ்லாம் ஒரு தடவை மாற்றலையும் ஸ்க்ரூவை போட்டு ரிமூவ் பண்ணுங்கிறது யூசர்ஸ்க்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இதனால் அந்த ஸ்வாப்பபிள் பேக் பேனல் ஆப்ஷனையே டோட்டலாக நிறுத்திட்டாங்க. எனக்கு அது ஒரு நெகட்டிவாக தான் பட்டுச்சு. ஏன்னா அந்த ஃபோனில் பேக் பேனல்ஸ் மாற்ற முடியுங்கிறது நல்ல USP, ஒரு நல்ல செல்லிங் பாயிண்ட்டாக எனக்கு பட்டுச்சு. ஸோ இதனால் Phone 2 Proவோட திக்னஸை 0.4 mm கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ 7.8 mm தான். IP ரேட்டிங்கும் IP54 ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 185 கிராம் தான். ஸோ இந்த திக்னஸ், இந்த வெயிட் இதெல்லாம் இருக்கிறதுனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு Phone 2 Pro இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். பட் எனிவேஸ், இப்போ அதுக்கு பதிலாக இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது யூனிவர்சல் கவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேக் பேனலை ஸ்வாப் பண்ணுறதுக்கு பதிலாக இது பேக் பேனலுக்கு மேலே போகுது. இதில் மேக்ஸேஃப் மாதிரி மேக்னெட்டிக் ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஆக்சசரிஸை மாற்றணும்னா ஸ்க்ரூ பண்ண தேவையில்லை, மேக்னெட்டிக்காகவே அட்டாச் ஆகிக்கும். வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், திருப்பி மாற்றிக்கலாம். ஸோ யூசர்ஸ்க்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். Phone 1ல் இருந்த ஸ்வாப்பபிள் பேக் பேனல் சூப்பராக இருந்துச்சு, அதை ஏன்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த மேக்னெட்டிக் ஆக்சசரிஸ், இந்த கன்வீனியன்ஸ் ஃபேக்டர் அது ஒரு நல்ல விஷயம், லாஜிக்கலாக தான் மாற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த பில்டில் இன்னொரு சேஞ்ச், CMF Phone 2 Proவில் எசென்ஷியல் கீ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே Phone 3a சீரீஸில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் ஒரு சின்ன கிளிப் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன். இதை எசென்ஷியல் கீன்னு சொல்கிறாங்க. இதை டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எசென்ஷியல் ஸ்பேஸ் லோட் பண்ணும். பேசிக்காக டெக்ஸ்டோடியோ இல்லை வாய்ஸ் நோட்ஸோடையோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே சேவ் பண்ணி வைக்கலாம். இதில் எனக்கு சில விஷயங்கள் பிடிச்சது, சில விஷயங்கள் பிடிக்கல. இப்போ இந்த பட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃபீல் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு முதல் 2 நாளைக்கு ஆக்சிடென்ட்லாம் அதை ப்ரெஸ் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் பார்க்காமையே எடுத்து கையில் ஃபீல் பண்ணல கூட அந்த ஷேப், அந்த சைஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக தேவைப்பட்ட பட்டனை ப்ரெஸ் பண்ண முடிஞ்சுது. இங்கே சிங்கிள் ப்ரெஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஒரு நோட் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாய்ஸ் நோட் ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த வாய்ஸ் நோட் அதை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணும். ஸோ ஏதாவது ரிமைண்டர் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொன்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அது போக நான் சொன்ன மாதிரி டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எசென்ஷியல் ஸ்பேஸ்க்கு போவீங்க. இங்கே எனக்கு நெகட்டிவாக பட்டது, எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இந்த வாய்ஸ் நோட்ஸை வச்சு நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஷேர் பண்ணுறதுக்கு கூட அவங்க ஆப்ஷன் கொடுக்கல. இதை நான் நத்திங் கோஃபவுண்டர் அகிஸ் கிட்ட சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஃபீச்சர் இப்போ பீட்டாவில் தான் இருக்குது, உங்கள் ஃபீட்பேக் நாங்கள் எடுத்துக்கிறோம், ஃப்யூச்சரில் என்ன இம்ப்ரூவ் பண்ணுவோன்ட்டு. எல்லா பிராண்ட்ஸும் இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுற வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இப்போதைக்கு ஏதோ புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆக்சுவலாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாருமே டே டு டே யூஸில் எசென்ஷியல் அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ணணுன்னா இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நாங்கள் சொன்ன எல்லாமே இங்கேயும் பொருந்தும். இங்கே சில புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு கேமரா கேப்சர், ஒரு பிக்சர் எடுத்து நோட்ஸ் ஆட் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணியிருந்தாலும் இன்னமும் எசென்ஷியல் ஸ்பேஸுங்கிறது ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸாக தான் இருக்குது, பீட்டா ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ எசென்ஷியல் கீ பற்றி நான் இங்கே புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் மற்றபடி சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா நத்திங் OS ரொம்பவே பாலிஷ்டாக தான் இருக்குது. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்கிரேட்ஸ், 6 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் கொடுக்குறோங்கிறாங்க. இன்டர்ஃபேஸும் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. இந்த ஃபோனில் ப்ரீலோடட் ப்ளோட் எதுவும் கிடையாது. இந்த ஸ்மூத்னஸ், இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்துக்குமே அந்த சாஃப்ட்வேர் அவங்க பாலிஷ் பண்ணியிருக்கிறது, அந்த டியூனிங் தான் ஒரு மேஜர் ரீசன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்பெக்ஸ் பெருசாக மாறல. வெல், டெக்னிக்கலாக மாற்றிருக்காங்க. Phone 1ல் Dimensity 7300, இங்கே Dimensity 7300 Pro. ஸோ CPUவில் ஒரு 10% இம்ப்ரூவ்மெண்ட், GPUவில் வெறும் 5% இம்ப்ரூவ்மெண்ட், அவ்வளோதான். பட் டே டு டே யூஸ்க்கு நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் ஃபோன் கூலாகவும் ரன் ஆகுது. இந்த தடவை லிக்விட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதில்ல. 20 நிமிஷம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டுக்கு அப்புறம் கூட கிட்டத்தட்ட 40 டிகிரி தான் தொட்டுச்சு. ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இப்போ பேஸ் 8128 628க்கு பதிலாக
ஆனால் பேட்டரி கெப்பாசிட்டி சார்ஜிங் ஸ்பீட்லாம் மாறல. ஐ மீன் சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்குது அட்லீஸ்ட் இந்தியாவுக்கு. இந்த தடவை பாக்ஸ்லேயே சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்போவுமே நல்ல விஷயம் தான். இப்போ அடுத்த சேஞ்ச்னு பார்த்தா டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 6.77 inches. பெசல்ஸ் இன்னும் சின்னதாக இருக்குது, கிட்டத்தட்ட சிமெட்ரிக்காக இருக்குது. பேனலோட பீக் பிரைட்னஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. HDRக்கு 3000 nits, ஆட்டோ மோடில் 1400 nits. ஸோ வெளியில் சன்லைட்டில் யூஸ் பண்ணையில் டிஸ்பிளேயை பார்க்கறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. இப்போ இது ஒரு 10-bit AMOLED பேனல், 120 Hz ரெஃப்ரெஷோட. அடாப்டிவ் ரெஃப்ரெஷ்க்கும் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. OLED ஃப்ளிக்கர் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா 2160 Hz ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிம்மிங்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 100% தாண்டி லவுட்னஸை புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு குவாலிட்டி போனால் பரவாயில்ல, லவுட்னஸ் தான் வேணும், வெளில ஏதாவது கேட்டுட்ருக்கீங்கன்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த மேஜர் சேஞ்ச் கேமராஸ். இங்கே ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. ப்ரைமரி நம்ம நத்திங் ஃபோன் 3Aல பார்த்த அதே பெரிய சென்சர் தான். ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. லோ லைட்டில் கூட ரிசல்ட்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். 4K வீடியோவும் எடுக்கலாம், அந்த ஃபுட்டேஜும் டீசெண்டாக இருக்குது. இது போக ஒரு 50 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ, இது 2x ஆப்டிக்கல் ஜூம், அதாவது பேசிக்காக போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட். இதுதான் ட்ரிபிள் கேமரா செட்டப். இதெல்லாம் போக உங்களுக்கு வேணும்னா ஒரு மேக்ரோ, ஒரு ஃபிஷை கன்வெர்ட்டர் ரெண்டுமே அந்த யூனிவர்சல் கேஸோடு யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷனல் ஆக்சசரிஸாக ஆஃபர் பண்ணுறாங்க. சரி, அதெல்லாம் ஓகேயா? ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டுக்கு தான் நத்திங்கோட ப்ரீஃபிங் காலில் இருக்கையில் இதை பற்றி அவங்க பேசுகிறது தான் எனக்கு இந்த தடவை ஏதோ ரேட்டை ரொம்ப ஏற்றிடுவாங்களோன்னு நான் நினச்சேன். ஸ்பெக்ஸ்னாலலாம் கிடையாது, அந்த நேமிங்னால. ஏன்னா CMF Phone 1 லான்ச் பண்ணாங்க. இதை CMF Phone 1 ப்ரோன்னு சொல்லியிருக்கலாம், ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், CMF Phone 1Sன்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு CMF Phone 2, அதுவும் CMF Phone 2 Pro. ஸோ இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இப்போ ரேட்டை எங்கேயோ ஏதோ பண்ண போகிறாங்கன்னு தான் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பட் ரொம்பலாம் இல்லை. பேஸ் வேரியண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Phone 1 லான்ச் ஆகையில் 15,999 ஆஃபர்ஸோட லான்ச் ஆச்சு. ஸோ லைட்டாக ப்ரைஸிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதே சமயத்தில் ஃபோன்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த கேமராஸ், டிசைன், டிஸ்பிளே, பேஸ் வேரியண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் கூட கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அது போக அந்த எல்லா மேக்னெட்டிக் ஆக்சசரிஸ் அதெல்லாமே இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் அதே சமயத்தில் இது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அதே பர்ஃபார்மன்ஸோடு வர ஒரு சிப், கிட்டத்தட்ட அதே சிப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கையில் ரேட்டும் அதே ரேட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு அப்படி தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.